بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் உலூமுல் குர்ஆன் என்ற பாடத்தை பார்த்து வருகிறோம். இதில் குர்ஆனில் 7 வகையான கிராத் இருக்குது என்று சொல்வது எப்படி தவறாக விளங்கி இருக்கிறார்கள் என்பதை நம்ம விளக்கிட்டோம். அடுத்ததாக 7 அறிஞர்களை குறிப்பிட்டு இவங்க தான் குர்ஆனுடைய 7 காரிகள், இவங்க எதையெல்லாம் ஓதுனாங்களோ அதெல்லாம் தான் குர்ஆனு. ஒருத்தருக்கு மாத்திரமா ஒருத்தர் ஓதுவார், அதை பற்றி கவனிக்கக்கூடாது. இவர் ஓதுனது அது ஒரு கிராத்து, அவர் ஓதுனது ஒரு கிராத்து, அவர் ஓதுனது ஒரு கிராத்துன்னு சொல்லி குர்ஆனை 7 வகையாக ஆக்கி என்ன செய்கிறாங்க, அதை நியாயப்படுத்தி 7 காரிகள்னு சொல்கிறாங்க. அந்த 7 காரிகளுடைய பெயர்களை உங்களுக்கு சென்ற வாரம் விளக்கிட்டோம். கூடுதல் விவரம் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இது போக இன்னும் ஒரு 2 பேர் ரொம்ப பிரபலமாக இருக்கிறாங்க. ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் ஹஃப்ஸுங்கிறவர், இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டால் வர்ஷுன்னு ஒரு ஆள். இந்த 7 பேரும் மறக்கடிக்கப்பட்டு அந்த 7 பேருக்கு பின்னாடி வந்த இந்த 2 பேரும், ஹஃப்ஸு என்பவரும் வர்ஷு என்பவரும், அந்த மொத்த கிராத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. அந்த 2ல் அடங்கியது அப்புறமேலு ஒன்று ஹஃப்ஸு கிராத்து, ஒன்று வர்ஷு கிராத்துன்னு ஆக்கிவிட்டாங்க. 7 இருந்துச்சுல, 7 இருந்ததை அந்த பிறகு 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க சில விதமாக ஓதி காட்டுறாங்க இல்லையா, அது ரொம்ப பிரபலியமாகி போய் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, குர்ஆனை ஹஃப்ஸுடைய குர்ஆனு, வர்ஷு என்பவர் ஓதிய குர்ஆன் என்று 2ஆக ஆகிவிட்டது. இப்படி ஆக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், இப்போ சவுதி அரசாங்கத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லையும் குர்ஆன் அச்சிட்டு இலவசமாக அனுப்புகிறாங்க. உங்களுக்கு தெரியும், அனைத்து மொழிபெயர்ப்பு நாடுகளுக்கு அதை மொழிபெயர்த்து அனுப்புகிறாங்க. மூல குர்ஆன் அரபியில் குர்ஆன் அச்சிட்டு லட்சக்கணக்கில் அச்சிட்டு கேட்குற நாடுகளுக்கெல்லாம் ஃப்ரீயாக அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியும். ஆனால் சவுதியில் 2 வகையாக குர்ஆன் அச்சிடுறாங்க. அது அதிகமான பேருக்கு தெரியாது. ஒன்று ஹஃப்ஸு குர்ஆன்னு ஒன்று அச்சிடுறாங்க. அதுதான் நம்ம கையில் கிடைக்கக்கூடிய குர்ஆன். சவுதியில் இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய குர்ஆன் அது ஹஃப்ஸு என்பவருடைய ஓதுதல் அடிப்படையில் உள்ள குர்ஆன் என்று சொல்லி ஒன்று அச்சிடுகிறார்கள். இன்னொன்று வர்ஷு என்பவருடைய ஓதுதல் அடிப்படையான குர்ஆன் என்று இன்னொரு குர்ஆனும் அச்சிடுகிறார்கள். அது சவுதிக்கோ மற்ற அரபு நாடுகளுக்கோ இந்தியா பாகிஸ்தானுக்கோ பங்களாதேஷுக்கோ அதை தரமாட்டார்கள். அந்த வர்ஷு குர்ஆன் அச்சிட்டு எங்கே அனுப்புவார்கள்னு கேட்டால், அந்த வர்ஷு கிராத்தை நம்பின மக்கள்னு ஒரு பகுதி இருக்கிறாங்க. அது என்ன பகுதி இருக்காங்கன்னா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஆப்பிரிக்கா பகுதியில் உள்ளவங்க, நைஜீரியா, அல்ஜீரியா, அபிசீனியா, அந்த மாதிரியா உள்ள நாடுகளில் வருஷ கிராத் அடிப்படையில் ஓதக்கூடியவங்க இருக்கிறாங்களாம். அதனால அவங்களுக்கு அனுப்புகிற குர்ஆன் எப்படி இருக்கும்னு கேட்டால் வருஷ கிராத்துன்னு அனுப்பிடுவாங்க. குர்ஆனை 2 குர்ஆன் வச்சிடுறாங்க சவுதியில். ஒன்று ஆப்பிரிக்கா அல்லாத நாடுகளுக்கு வழங்கப்படுற குர்ஆன், இன்னொன்று ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பப்படுற குர்ஆன். அதில் என்ன இருக்கும்னு கேட்டால், நம்ம வாசிக்கிற இந்த குர்ஆனில் இருந்து சில விஷயங்கள் மாற்றமாக இருக்கும். ஒரு சொல்லுக்கு பதிலாக வேறு சொல் இருக்கும். அப்படி அது மாதிரி மாற்றங்களாக இருக்கும். மற்ற ஒரு 99, 95%, 98% கரெக்டாக தான் இருக்கும், சரியாக இருக்கும். ஒரு 2% இடங்கள் என்ன செய்யும்னா மாறி கிடக்கும். ஏன்னா வருஷம் அப்படி ஓதலை, வருஷம் இப்படி தான் ஓதினார் என்று சொல்லி அந்த வருஷ பேரில் அதை அங்கீகரித்து வர்ஷு என்பவர் பெயர்லையும் ஒரு குர்ஆனை சவுதியில் அச்சிடப்படுகிறது லட்சக்கணக்கில். அந்த பிரதி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இது சவுதியில் வெளியிடுற குர்ஆன், அதை பாருங்கள். இதுதான் வர்ஷு கிராத்துன்னு சொல்கிறாங்க. இந்த இருக்க மேலே முஸ்ஹஃப் வர்ஷுன்னு போட்டிருக்கா, இது சவுதியிலேருந்து வெளியிடக்கூடிய குர்ஆன். முஸ்ஹஃப் வர்ஷுங்கிறது மேலே இருக்கிற முஸ்ஹஃப் வர்ஷுடைய குர்ஆன் என்ற பெயரில் அச்சிடுகிறார்கள். சவுதி மன்னருடைய செலவில் அச்சிடுகிறார்கள். இது முன்னுரை, இது முதல் அட்டை. இது அல்ஹம்து சூரா வலது பக்கம் உள்ளது. 2வது உள்ளது பக்கராவுடைய ஆரம்பம். இது பக்கராவுடைய அப்படி தொடர்ச்சியாக வருது. இந்த குர்ஆன்
வருஷ குரான் இது வந்து இந்தியாவில் கிடைக்காது, பாகிஸ்தானில் கிடைக்காது, சவுதியில் கிடைக்காது. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போனீங்கன்னா இந்த குரான் தான். சவுதியிலேருந்து என்ன செய்கிறான், எல்லா பள்ளிவாசலுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் இதை அனுப்புகிறான். அவங்க இதைத்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஓதுகிற குரானை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் ஏதாவது இருக்குதான்னு கேட்டால் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது வித்தியாசத்துக்கு வேண்டி நான் ஒரு இமேஜை பெருசாக்கி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நான் அந்த 3ஆம் பக்கம் காட்டுறேன்ல, அதை நான் பெருசுபடுத்தியிருக்கிறேன். அதில் என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த வரி யுகாதி ஊன் அல்லாஹ வல்லதீன ஆமனும், இது வரைக்கும் நம்ம குரானில் அப்படி தான் இருக்குது. அப்புறம் ஒமா யுஹாதி ஊனன்னு இருக்கு பாருங்கள். ஒமா யுஹாதி ஊனண்டு இப்படி நம்ம ஓதுகிற குரானில் இருக்காது. ஒமா யஹுத ஊனன்னு தான் இருக்கும். யுஹாதி ஊன் அல்லாஹ வல்லதீன ஆமனும் ஒமா யஹுத ஊன இல்லை அம்புசம். நீங்கள் பக்ரா சூரா மனப்படம் பண்ணியிருந்தாலும் இப்படி தான் மனப்படம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வீடுகளில் வைத்திருக்கிற இந்தியா பாகிஸ்தானில் அச்சிடப்படக்கூடிய குரான், உலகத்தில் பல நாடுகளில் அச்சிடப்பட குரான் எதை எடுத்து பார்த்தாலும் எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒமா அந்த இடம், இந்த மவுஸ் வச்சு காட்டுற இடம் இருக்குல்ல, ஒமா யுஹாதி ஊன என்று இதில் இருக்கிறது. ஆனால் உங்கள் பிரதிகளில் வந்து ஒமா யகுத ஊனன்னு இருக்கும். ஒமா யகுத ஊனன்னு அச்சிட்டு அங்கே ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புனா அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. இது எங்கே நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், எங்களுக்கு வருஷடைய தான் வேணும்பாங்க. அதுக்காக அந்த அவங்க என்ன மாதிரி அதை ஓதி இருக்கிறாங்களோ அதுக்காக வேண்டி ஒமா யுஹாதி ஊன என்று என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை வந்து அங்கே அனுப்புகிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இது அந்த மொழியிலையும் அவங்களுடைய அரபு மொழியுடைய எழுத்துக்கள்லையும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் அதில் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை பாருங்கள். இந்த ஃபீ குலூபிஹிம் இருக்கா, ஃபீ குலூபிஹிம், இது ஃபீ குலூபிஹிம். காஃபுக்கு எத்தனை புள்ளி போடுவோம் நம்ம? 2 புள்ளி போடுவோமா? 1 புள்ளி தான் அவங்க வைப்பாங்க. அவங்க அரபி ஓதுறவங்க அந்த சூடானு, அல்ஜீரியா, நைஜீரியா, அந்த மாதிரி அபிசினியா அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா காஃபுக்கு வந்து மேலே 1 புள்ளி ஃபே மாதிரி போடுவாங்க. அது பாருங்கள், ஃபுலுபிஹிம் தான் தெரியும் உங்களுக்கு பார்த்தா. அவன் குலுபின்னு வாச்சிடுவான். ஆனால் அந்த எழுத்து அவங்களுடைய எழுத்தை வேறு. இந்த குழுப்புக்கு பாருங்கள், இந்த ஃபேயை பாருங்கள், குழுப்புக்கு இந்த கை வச்சு காட்டுறேன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக காட்டு. இந்த பாருங்களேன், இதான் ஃபீ குலூபிஹிமில் இது வந்து காஃபு, ஆனால் ஃபே மாதிரி எழுதியிருக்கிறாங்க. சரியா? அது மாதிரி பாருங்கள். அப்போ ஃபேண்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் கீழே புள்ளி வச்சா ஃபே. இந்த இருக்கு பாருங்கள், ஃபஸாதன்னு இருக்குல்ல, இது ஃபேயம். என்னடா ஃபேங்கிறீங்கன்னு கேட்டால் இந்த ஃபே மாதிரி எழுதி கீழே 1 புள்ளி வச்சா ஃபே, மேலே 1 புள்ளி வச்சா காஃப். அப்போ அலிஃபு பைக்கு கீழே புள்ளி வரும்ல, அந்த மாதிரி ஃபேயிலையும் புள்ளி வைக்கிறாங்க கீழே. அந்த நாட்டுடைய எழுத்து முறை, அந்த நாட்டுடைய எழுத்து முறை என்னன்னு கேட்டால் ஃபஸாதன்னு தான் வாசிப்பாங்க. அது ஃபஸாதன்னு வாசிப்பாங்க கரெக்டாக. ஃபேண்டவங்க கரெக்டாக வாசிப்படுவாங்க. அந்த நாட்டு எழுத்து அப்படி. இது நம்ம படித்தோம்னா ஃபீ ஃபுலூபிஹிம்ன்ற மாதிரி நம்ம படிப்போம். அவன் அப்படி படிக்க மாட்டான். ஃபீ குலூபிஹிம்னு கரெக்டாக படிச்சிருவான். ஏன்னு கேட்டால் அவங்களுடைய காஃபு என்னன்னு கேட்டால் ஒரு காஃபு மாதிரி எழுதி 1 புள்ளி வச்சுட்டா காஃபு மாதிரி எழுதி கீழே அந்த புள்ளியத்துக்கு வச்சுட்டா ஃபே. அந்த ஃபீ குழுபியில் உள்ள இந்த ஃபீல பாருங்கள், புள்ளி கீழே வச்சுருக்கானுங்க. இந்த ஃபேயில் பாருங்கள் மேலே வச்சுக்கிறாங்க. அப்போ இது ஃபே, இது காஃபு, இப்படின்னா சில வித்தியாசங்கள்லாம் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் ஒமா, இதை நம்ம எடுத்துக்காட்டினே தான். ஒமா யுஹாதி ஊனன்னு இங்கே இருக்கிறது. ஆனால் நம்முடைய குரானில் வந்து ஒமா யஹுத ஊனன்னு இருக்கும். யஹுத ஊனன்னு. அப்போ 2 குரானை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாங்களா? என்னத்துக்கு இந்த வருஷம்னா உனக்கு என்னத்துக்குப்பா? உஸ்மானில் என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு இது அடிச்சிட வேண்டியதானே? இவங்களே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த குரானை விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு இது 2 இமேஜும் எடுத்து காட்டி என்ன செய்வாங்க பார்த்தீங்களா? இது சூடான் குரானு, இது சவுதி குரானும் வாங்க. அப்போ 2 கிராத்துங்கிறது எங்கே கொண்டு முடிக்குதுன்னு பாருங்கள் இவங்கள. அதே மாதிரி வந்து உலகம் அதாபுன் அலீம் இருக்குல்ல, பிமா கானும் எக்குதிபூன் என்று நீங்கள் வச்சுக்கிற குரானில் இருக்கும். எக்குதிபூன் என்று இருக்கும். சவுதியிலேருந்து அச்சிட்டு நமக்கு வரக்கூடிய குரானில் எக்குதிபூன் என்று தான் இருக்கும். இங்கே உள்ள லட்சோபலட்சம் ஹாஃபில்கள் மனப்பாடம் பண்ணுறாங்கல்ல, அதில் பிமா கானும் எக்குதிபூன் என்று தான் இருக்கும்.
இங்கே என்ன யு கதிபூன் என்று இருக்குது பாருங்க. பிமா காணும் யு கதிபூன், எக்குதிபூன் என்று குரானில் நம்ம குரானில் இருக்கிறது. இதுவும் குரான் தான், இதுவும் சவுதி அரசாங்கம் தான் அச்சிடுகிறான். இதைத்தான் அந்த பகுதிக்கு அனுப்புகிறான். அவன் யு கதிபூன் என்று இருக்கிறது. பிமா காணும் யு கதிபூன். அப்போ யு கதிபூனா எக்குதி, இது ரெண்டையும் எடுத்து ஒருத்தன் போட்டான்னு வைங்க, நம்ம நாட்டில் அச்சிடப்படுற ஒரு குரானை எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் எக்குதிபூன், இங்கே பாருங்கள் யு கதிபூன் அப்படின்னு கேட்பானா இல்லையா? அப்படி கேட்குற அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குரானை வந்து இந்த 2 பேர் பேரில் அச்சிட்டு வந்து 2 குரானாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின பாரதூரமான குற்றத்தை சவுதி அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இது அச்சிடவே தேவையில்லை, அதை அங்கீகரிக்க மாட்டோம்டா, தப்பு, அவன் உஸ்மானுடைய குரான் மட்டும்தான் சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு குரான் இவங்களுக்கு குரான், அப்போ அவங்க ஓதுறலாம் குரான் ஆயிரும். அப்போ வருஷங்கிறவர் ஓதுனதெல்லாம் குரான் ஆகிடுது. அப்போ இது வந்து இதுக்கு பேர் வருஷ குரான். சரியா? இந்த ஒரு பேஜில் உங்களுக்கு 2 வித்தியாசம் காட்டியிருக்கிறேன். ஒரு பேஜ்லேயே 2 வித்தியாசத்தையும் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். சரி, அப்போ இந்த 7 பேரோட ப்ளஸ் இவங்க 2 பேரை சேர்றாங்க. இந்த 2 பேர் யார் என்று கேட்டால், இப்போ அந்த 7 பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு தெளிவாயிரும். 1வது கார் யாருன்னு கேட்டால் நாஃபின்னு நம்ம சொன்னோம். நாஃபி என்பவர், நாஃபி இப்னு அப்துர் ரஹ்மான், இப்படி ஒரு காரி இருந்தார். இவர் 169 மரணித்தவர். சரியா? இவர் எதன் அடிப்படையில் இவர் வந்து ஓதுனாரான்னு கேட்டால், அதாவது இவர் வந்து நாஃபி என்பவர் வந்து அஹ்ரஜ் என்பவர்கிட்ட இந்த குரானை கற்றாராம். அஹ்ரஜ் என்ன பண்ணாருன்னு கேட்டால் அபூ ஹுரைராட்டிருந்து கற்றாராம். அபூ ஹுரைரா என்ன செஞ்சாராம், உபய் இப்னு கஅப்கிட்டேருந்து கட்டாராம். அப்போ உபய் இப்னு கஅப் வந்து ரசூலுல்லாஹ்ட்டேருந்து கட்டுறாராம். இந்த நாஃபி ஓதுறதுக்கு வழிமுறை என்ன ஆதாரம்னு கேட்டால், நாஃபி ஓதனமா அந்த ரசூலுல்லாஹ் ஓதன மாதிரி உபய் இப்னு கஅப் அவர்கள் ஓதினார்கள். உபய் இப்னு கஅப்கிட்டேருந்து அபூ ஹுரைரா அதே மாதிரி மனப்பாடம் பண்ணார். அவர் ஓதினார். ஒரு சஹாபிகிட்டேருந்து இன்னொரு சஹாபி அபூ ஹுரைரா ஓதின மாதிரி அஹ்ரஜ் என்கிறவர் ஓதுறார். அபூ ஹுரைராவுடைய மாணவர் அஹ்ரஜ்ங்கிறவர் ஓதுறார். அஹ்ரஜ் என்பவருடைய மாணவர் வந்து நாஃபி. அப்போ நாஃபி கிராத்துனா என்னப்பா உன் கிராத் என்னப்பான்னு கேட்டால், என் கிராத் என்னன்னு கேட்டால் உபய் இப்னு கஅப் ஓதுன மாதிரி நான் ஓதுறேன். உபய் இப்னு கஅப் யார்கிட்டப்பா ஓதுனார்? அபூ ஹுரைராட்ட ஓதுனார். அபூ ஹுரைராவை நீ சந்திச்சிருக்கியா? அவர் அஹ்ரஜ்ங்கிறவர்கிட்ட ஓதுனார். அஹ்ரஜ் வந்து எனக்கு உஸ்தாது. அப்போ அஹ்ரஜ் என்பவர்கிட்டருந்து நான் கற்று இதை ஓதுகிறேன். அவர் என்ன செய்கிறாரு? அவர் ஒரு விதமாக குரானை ஓதுகிறார். குரான்கிறது கோடான கோடு மக்களுடைய முத்தவாத்திரான அறிவிப்பு மூலமாக உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்துக்கு இவர் என்ன செய்கிறாரு? இங்கேருந்து நாஃபிகிட்டேருந்து அவர்கிட்டருந்து ஒரு இப்படி 4 பேரை போட்டு என்ன செய்கிறாங்க? நாஃபியுடைய கிராத்துன்னு வச்சுருக்கிறாங்க. இந்த நாஃபியுடைய கிராத்திற்கு பாருங்கள், இந்த நாஃபியுடைய கிராத்தில் தான் நாஃபியுடைய மாணவர் தான் வர்ஸ். இந்த வருஷங்கிறவர்கள் வருஷன்னு ஒன்று சொல்கிறாங்களே, இப்போ சொன்னோம்ல, அந்த வருஷ யாருன்னு கேட்டால் நாஃபி என்பவருடைய மாணவர். இவர் வந்து நல்ல அழகான குரலில் ஓதுவாராம். இவர் வந்து 197வது ஆண்டு இணைஞ்சிருக்கிறாரு, மரணித்திருக்கிறாரு. அப்போ இவர் என்ன செய்ய அதிலே போட்டிருக்காங்க ரிவாயத்தொன்னு கிராத்துகா அந்த போட்டிருப்பாருங்க. ஹாசத்தன் பி பிலாதி அஃப்ரீக்கியா, ஆப்பிரிக்கா நாட்டிலையும், இப்போ பிலாதில் இஸ்லாமியத்தில் உஹ்ரா, வேறு சில இஸ்லாமிய நாடுகள்லையும் இதுதான் பரவி இருக்கிறது என்று சொல்லி இந்த வர்ஷ் என்பவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நாஃபியுடைய மாணவராக இருக்கிறார். நாஃபியுடைய மாணவராக இருந்து நாஃபிகிட்ட கேட்டுட்டு அதை என்ன செய்கிறாரு? இவர் வந்து மக்களுக்கு பரப்புறார். அவர் பேரில் பரவுனதுனால நாஃபிகிட்ட படிச்சுட்டு இவர் ஆப்பிரிக்கா பக்கம் போயிட்டார். அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் இவர் ஓதி காட்டின விதமாகத்தான் குரானை இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் யுகாதி உணன் நாங்கள் அடிச்சல ஒமா யுகாதி உணன்று ஓதி இருக்கிறாரு, அப்படி மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க. எக்குதிபூன் என்பதை யுகதிபூன் ஓதி இருக்கிறாரு, அப்படி மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அது அந்த பகுதி பூராவுமே ஒரு ஆதிக்கம் செலுத்தின காரணத்தினால அந்த பகுதியினர் வந்து அதைத்தான் குரான் ஒத்துக்குருவாங்க என்ற அளவுக்கு குரானை வந்து பிரித்து அன்றைக்கி இருந்த அரசாங்கத்துடைய பவரை பயன்படுத்தி 2 பேரையும் வாயமுட சொல்லி ஒரே மாதிரி குரான்னு சொல்ல வச்சுருக்கலாம். ஆனால் இவங்க இஷ்டத்துக்கு ஓதுனதெல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க,
குரான் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், இப்போ வருஷு என்பவர் நாஃபி ஒன்று தான். நாஃபியுடையது கிராத்து என்று சொல்லுவாங்கள்ல, அந்த நாஃபிகிட்டேருந்து படித்தவர் தான் யார்? வருஷங்கிறவர். அந்த வருஷங்கிறவர் நாஃபிகிட்டேருந்து படித்த அடிப்படையில் உள்ள கிராத்துன்னு சொல்லி நாஃபியை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வருஷு வந்துடுறாரு. அடுத்ததாக உள்ள ஆள் யாருன்னு கேட்டால் அப்துல்லா இப்னு கசீர் என்பவர். இவர் 120 மரணிக்கிறார். 45 பிறக்கிறாரு, 120 மரணிக்கிறார். இவர் என்னன்னு கேட்டால், இவருக்கு எப்படி அந்த குரான் கிடைச்சிச்சு என்று கேட்டால், இவர் முஜாஹிது என்பவர்கிட்டையும் தர்பாஸ் என்பவர்கிட்டையும் இந்த குரானை கற்றாராம். முஜாஹிதுன்னு ஒரு அறிஞர் இருந்தார்ல, அவர்கிட்ட போய் எனக்கு குரானை சொல்லித்தாங்கன்ற உடனே அவர் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கார்ல, அதன்படி இவருக்கு சொல்லி கொடுத்தாராம். அப்போ முஜாஹிதிடம் இருந்து இவர் கற்றிருக்கிறார். எனக்கு இப்படி தான் ஓதணும், முஜாஹிது இப்படி தான் எனக்கு ஓதி தந்தாங்க அப்படின்னு இவர் சொல்லி படிச்சிருக்கிறார். ஆனால் ஒரு சொல்படி என்ன இருக்குன்னு கேட்டால், அப்துல்லா இப்னு சாயிபுங்கிற ஒரு சஹாபியிடத்திலிருந்து இவர் கற்றாரு அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கிறது. ஆனால் ஏற்கத்தக்க சொல்லு என்னன்னு கேட்டால், முஜாஹிது என்பவர்கிட்டையும் தர்பாஸ் என்பவர்கிட்டையும் தான் இவர் படிச்சிருக்கிறார். இவங்க சஹாபி கிடையாது. இவங்க ஓதுனதை கேட்டு அதன்படி இவர் ஓதி கொண்டார். யார்? இப்னு கசீர் என்பவர் ஓதியிருக்கிறார். இவர் ஒரு காரி ஆகிட்டார். ஒரு ஆள் தானி என்பவர் தான் சொல்கிறார், தானிங்கிறவர் சொல்கிறாரு, இந்த இப்னு கசீர் அகதல் கிராத்தன் அப்துல்லா இப்னு சாயிப் என்ற ஒரு சஹாபி வழியாகத்தான் இவர் கிராத்தை எடுத்துக்கொண்டார்னு சொல்லி சஹாபிட்டேருந்து வந்தால் தானே ஒரு ஆத்தன்டிக் ஆகும். அதுக்காக வேண்டி அது சஹாபியை போட்டிருக்கிறாங்க. இது சரியான சொல்லு கிடையாது. முஜாஹித்தை தான் எடுத்திருக்கார். ரசூலுல்லாஹ்வுடைய குரானை ஒரு சஹாபிகிட்டேருந்து கூட கேட்காம ஏராளமான சஹாபிகிட்டேருந்து கேட்கணும். முறைப்படி பார்த்தா ஒரு சஹாபிகிட்டேருந்து கேட்காம ஒரு முஜாஹித்தை கேட்டு நினைஞ்சிருக்காரு. இப்படி தான் நான் ஓதுவேன் இருக்கிறாரு. இவர் ஒரு ரெண்டாவது ஒரு ஆள். மூணாவது ஆள் என்னென்னு கேட்டால், ஒரு ஆசிம்ங்கிற ஒரு ஆள், அபுபக்கர் ஆசிம் இப்னு அபி நுஜூத்னு ஒரு ஆள். இவர் 127 மரணித்தவர். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அபு அப்துல்லா ஹபீப் சல்மி என்பவர்கிட்டையும் ஜிர் இப்னு ஹுபைஸ் என்பவர்கிட்டையும் இதை படித்தாராம், இந்த குரானை. அவங்க 2 பேரும் யார்கிட்ட படித்தாங்களாம்? ஒஹுமா அலா உஸ்மான அலியின் வபுன் மசூது உபய் இப்னு காபின் ஸைத் இப்னு சாபித்துன்னு 5 பேர்கிட்ட படிச்சிருக்காங்களாம். அதாவது இவர் 2 பேர்கிட்ட படிச்சிருக்காரு. அந்த 2 பேரும் குரானை யார்கிட்ட படித்தாங்கன்னு கேட்டால், உஸ்மான், அலி, இப்னு மசூது, உபய் இப்னு காபு, ஸைத் இப்னு சாபித்துன்னு 5 பேர்கிட்ட படிச்சிருக்கிறாங்க. அப்போ 5 பேர் எப்படி ஓதினார்களோ அதே மாதிரி இந்த 2 பேர் அந்த 2 பேர் ஓதின மாதிரி இவர் ஓதிட்டார் என்று சொல்லி ஆசிம் என்கிற பேரில் ஒரு கிராத் இருக்கிறது. இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறார்கள். இதெல்லாம் ஒரு அறிவீனமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால், உஸ்மான் அவர்களுடைய முஸாஃபுக்கு மாத்தமாக போனவர் இப்னு மசூது. அவர் ஓதுன கண்டிப்பாக உஸ்மானுக்கு மாத்தமாக நிறைய விஷயத்தை பேசி அதனால் சண்டையே வந்திருக்குது. இவர் உஸ்மான்கிட்ட இப்னு மசூத்தையும் ஓதுனது இப்போ அறிஞ்சிக்க 2 ஒரே மாதிரியாக இருக்குமா? இப்னு மசூத் தான் குரானுடைய அந்த தொகுக்கிற கட்டத்தில் ஒரு ஆள் எதிர்ப்பவனு நின்றார். உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு எதிர்ப்பாக நின்றவர் அவர் தான். அவரை கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, இப்னு மசூதுடைய கிராத் இப்படி தான் இருந்துச்சு, உஸ்மானுடைய கிராத் இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க பேரை யூஸ் பண்ணி இப்படி ஒரு காரியம் நெஞ்சிருக்கிறாங்கன்னா வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆள் இருக்கார் பாருங்க, இப்னு கசீருங்கிற ஆசிம்ங்கிற ஆள் இருக்கார்ல, இந்த ஆசிம்கிட்ட படித்தவர் தான் ஹப்ஸுங்கிறவர். ஆசிம்கிட்ட அம்மா படித்த இந்த ஹப்ஸு பேரில் குரான் பரவி இருக்குங்கிறோம்ல, அந்த ஹப்ஸு யாருன்னா ஹப்ஸ் இப்னு சுலைமான் அவர் பேர். இவர் ஆசிம்கிட்ட என்ன செய்கிறாருன்னா படிக்கிறார். இந்த ஆசிம்கிட்ட படிக்கிறதுன்னு சொன்னால் இது இதுதான் நிறைய அதிகமாக பரவி இருக்கிறது. இவர் என்ன செய்கிறாருன்னா, ஆசிம்கிட்டேருந்து குரானை எடுத்துக்கொண்டு இவர் கொஞ்சம் அழகாக ஒரு ராகமாக நல்லா ஓதக்கூடியவராக இருந்ததுனால இவர் ஓதுறது தான் குரான்கிற அளவுக்கு ஒரு இன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் மூலமாக ஏதோ உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. மீதி உள்ள அம்பட்டையும் காலி பண்ணியாச்சு. 7 காரிகளையும் காலி பண்ணிவிட்டு இந்த வருஷங்கிறவர் நாஃபிகிட்டேருந்து எடுத்துக்கிட்டாரா, ஹப்ஸுங்கிறவர் ஆசிம்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாரு செஞ்சார். இவர் என்னன்னு கேட்டால், ஆசிமுடைய கிராத் இவர் எடுத்த ஹப்ஸ் இருக்கார்ல, இவர் ஹப்ஸுடைய அம்மாவை தான் அந்த ஆசிம் கல்யாணம் பண்ணார். ஹப்ஸுடைய அம்மா
இந்த பிள்ளையை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, விவாகரத்தாயோ அல்லது கணவர் மரணித்தோ இருக்கிறாங்க. அந்த பெண்ணை தான் இந்த ஆசிம் என்பவர் கல்யாணம் பண்ணுறாரு. அவருடைய மனைவியுடைய ஆசிமுடைய மனைவியுடைய புள்ள தான் இந்த ஹப்ஸுங்கிற ஒரு ஆள். அதனால் ஏறக்குறைய வாப்பா மாதிரி இடத்துல இருந்ததுனால அவரிடமிருந்து கிராத்தை எப்படி கற்றுக்கிட்டாரு. இவர் 90 பிறந்தவர். ஆனால் இவருடைய பேர் சவுதியில் அச்சிடுற குரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புகிற குரானுக்கு பூரா வருஷன் பேர் வச்சிடுறாங்களா, உலகம் பூரா அனுப்புறதுக்கு பூரா ஹப்ஸு கிராத்துன்னு இவங்களே பேர் வச்சுவிட்டாங்க. உலகம் பூரா நமக்கு அனுப்புகிற குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹப்ஸு கிராத்துன்னு போட்டிருக்கோம். ஹப்ஸு கிராத்துன்னு போட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இது ஹப்ஸுலேருந்துலாம் எடுக்கப்படலை. முஸ்ஹஃபுங்கிறது அந்த உஸ்மான் ரலியல்லாஹு முஸ்ஹஃபு இந்தியாவில் ஒழுங்காக அடிச்சிடுறாங்க. முஸ்ஹஃபுல் உஸ்மானின்னு இந்தியாவுடைய குரான் அடிக்கும்போது அட்டையில் என்ன போட்டிருப்பாங்க, இது முஸ்ஹஃபுல் உஸ்மானி, உஸ்மான் அவருடைய மூலப்பிரதியை மையமாக வைத்து அச்சிடப்பட்டதுன்னு இவன் கரெக்டான செய்தி இந்தியா பாகிஸ்தான் இங்கே அச்சிடப்படுற குரான்லாம் அப்படியே முகப்பில் போட்டுருவாங்க. இவன் என்ன செய்யறான், தேவையில்லாமல் வருஷன்னு ஒன்று அங்கே போட்டதுனால இதை ஹப்ஸுங்கிறான். இதை போய் உஸ்மான் ரலியல்லாஹு முறையில் தயாரித்து வைத்து கொண்டு அது ஹப்ஸுடைய குராத்துன்னு சொல்லி என்ன செய்கிறான், இவன் சவுதிக்காரன் அங்கே உள்ள அறிஞர்களும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா அல்லது அவங்க தான் அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்களான்னு தெரியலை. இப்படி ஒன்று இருக்குது. இந்த இடத்துல இந்த ஹப்ஸு பேரில் ஒரு கிராத் வந்துருச்சுல, இந்த ஹப்ஸுங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹப்ஸை பற்றின விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஆளுடைய சொன்னதை தான் கிராத்துன்னு ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு நம்ம மரகலண்டு போச்சா, எதனால இதை ஹப்ஸு கிராத்துங்கிற பேரில் திணிக்கிறாங்கன்ற அளவுக்கு அவர் ஒரு கெட்ட ஆள். யார், ஹப்ஸுங்கிற ஒரு ஆள். எந்த மாதிரி கெட்ட ஆள்னு சொன்னால் உதாரணமாக பாருங்களேன், இது நான் ஒரு நூலில் உள்ளதான், நிறைய நூல்களை விமர்சிக்கிறாங்க. நான் எடுத்து காட்டுறது தஹதீபுல் கமால், அஸ்மாவுர் ரிஜாலுக்கு அதாவது அறிவிப்பாளர்களை பற்றி விவரம் சொல்லக்கூடிய நூல்களில் முக்கியத்துவம் வாய்ந்த நூல் தஹதீபுல் கமால். அந்த ஒரு நூலில் விமர்சனத்தை மட்டும்தான், நிறைய நூல்கள் இருக்குது, அந்த ஒரு நூலில் விமர்சனத்தை மட்டும் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, கால அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்தம் சொல்கிறார், அப்துல்லாஹிபின் அஹமது ஃபீமா கத்தபையிலே நபிஹி அஹமது பின் ஹம்பல் சொன்னதாக மகன் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மத்ரூக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ் அறிவிச்சா விட்டுருன்னு, ஹதீஸ் அறிவிக்க தகுதியற்றவர், இவர் ஹதீஸ் அறிவிக்க தகுதியற்றவருங்க. இவர் தான் குரானுக்கு அத்தாரிட்டியான், எப்படி கொண்டு போய் நிப்பாட்டுறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி அஹமது பின் ஹம்பல் வழியாக இந்த கருத்தை வேற ஒருத்தரும் சொல்லியிருக்கிறார். வேற யார் சொல்கிறாருன்னு கேட்டால் யஹ்யா இப்னு முயின் சொல்கிறார், லைசபி சிக்கத்தின், இவர் நம்பிக்கையானால் கிடையாது. அந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் வாழ்ந்த காலத்தில் இவருடைய அந்தஸ்து என்னன்னு கேட்டால் நம்பிக்கையானால் கிடையாதுங்கிறாள். ஒரு ஹதீஸ் அறிவித்தா கூட இவரை ஏற்றுக்கிற மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் நூல்கள் இருக்குல்ல, அதில் போய் இந்த ஹஃப்ஸ் இப்னு சுலைமான் அடித்து பாருங்கள், எந்த ஹதீஸ்லையாவது அறிவிப்பாளராக வர்றாரான்னு பாருங்கள். ஒரு மார்க் அறிஞராக இருந்தால் அதுலலாம் ஹதீஸ்லாம் அறிவிச்சிருக்கணும்ல, இவர் வரமாட்டார், வருஷம் வரமாட்டார். அலி இப்னுல் மதினி சொல்கிறாரு, லைஃபுல் ஹதீஸ், இவர் ரொம்ப ஹதீஸில் பலவீனமான ஆள். தரக்துஹு அல் அம்தின், வேணும்னே நான் அவர் விட்டுட்டேன், இவர் சொல்ல ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார். அதே மாதிரி ஜவுசஜானி சொல்கிறாரு, கது ஃபரக மின்ஹு மின் தஹரின், ஒரு காலத்துக்கு அப்படி அவரை கம்ப்ளீட்டாக ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படிங்கிறாரு. காலல் புகாரி சொல்கிறாரு, தரக்கூஹு, எல்லா அறிஞர்களும் இவர் விட்டுட்டாங்க. புகாரி சொல்கிறாரு தரக்கூஹு, இவர் எல்லோரும் விட்டுவிட்டாங்க. முஸ்லீம் இமாம் சொல்கிறாங்க மத்ரூக்குன், இவர் விடப்பட்டவர்னு யாருக்கு சொல்லுவாங்கன்னா பொய்யர் என்று சந்தேகப்படுற ஆளுக்கு சொல்லுவாங்க. இவர் பொய்யர் என்று சந்தேகப்பட்ட ஒரு ஆள். நசை சொல்கிறாரு லைசபி சிக்கத்தின், இவர் நம்பகமான ஆள் கிடையாது. உலா யுகுத்தபு ஹதீசுஹு, இவருடைய ஹதீஸை பதிவு செய்யக்கூடாதான். ஹதீஸை விட அதிக நம்பிக்கை வாய்ந்த குரான் இவர் சொல்கிறது தான் குரானா. இவர் ஓதுனதான் என்னது, ஹப்ஸு குரான் தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மண்டையில் முளவ அரைக்கிறாங்க நமக்கு. அப்போ நசை சொல்கிறாரு லைசபி சிக்கத்தின், இந்த ஹப்ஸுங்கிற ஆள் நம்பிக்கையான ஆள் கிடையாது. லா யுகுத்தபு ஹதீசுஹு, அவரோட ஹதீஸ் எழுதப்படக்கூடாதுங்கிறாரு. இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறாரு காலஃபி மோது நாகர, வேறொரு இடத்துல சொல்கிறாரு மத்ரூக்குன், இவர் பொய்யர்னு சந்தேகப்படுற ஒரு ஆள். சாலிஹ் இப்னு முஹம்மது அல் பக்தாதிங்கிற சொல்கிறாரு லா யுகுத்தபு ஹதீசு, இவருடைய ஹதீஸை பதிவு செய்யக்கூடாது. அஹாதீசு குல்லுஹா மனாக்கிரும், இவருடைய ஹதீஸுகள் எல்லாமே முன்கர் நிராகரிக்கப்பட்டவைகள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஜக்கரியா இப்னு யஹ்யா சாஜி அவர் சொல்கிறாரு ஆசிமா அஹாதீஸ பவாத்தில,
இவர் வந்து பாத்திலான பல ஹதீஸ்களை அறிவித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அபூ ஜுரா ராசி அவங்க சொல்கிறாங்க லைஃபுல் ஹதீஸ், இவர் ஹதீஸில் ஒரு பலவீனமான ஒரு ஆள். அதே மாதிரி வந்து அப்துல் ரஹ்மான் பின் அபு ஹாத்தம் வந்து வாப்பா சொன்னதாக அபு ஹாத்தம் சொன்னதாக சொல்கிறாரு, லா யுகுத்தபு ஹதீஸுஹு, இவருடைய ஹதீஸை எழுதி வச்சிடாதீங்க. ஓஹோ லைஃபுல் ஹதீஸ், இவர் ஹதீஸிலே பலவீனமான ஆள். லாயு சத்தகு, இவரை வந்து உண்மைப்படுத்தக்கூடாது. ஓ மத்ருக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸுகளை விட்டுருன்னு அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு யூசுப் இப்னு ஹர்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய அறிஞர் சொல்லுகிறாரு, கத்தாபுன், இந்த ஆள் பெரும் பொய்யர். மத்ரூக்குன், இவர் வந்து விடப்படக்கூடியவர். எலவுல் ஹதீஸ், ஹதீஸை இட்டு கற்றவர். பெரும் பொய்யர், ஹதீஸை இட்டு கற்றவர் என்று யார் சொல்கிறா? இப்னு ஹர்ராஸ் சொல்கிறாங்க. ஹாக்கிம் சொல்லுகிறாரு ராஹிபுல் ஹதீஸ், இவர் ஹதீஸில் ஒரு போக்கானவர், இவர் எடுத்துக்கிறக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ இது வந்து அவரை பற்றின ஒரு விமர்சனங்கள் எதுலேயுமே இந்த மாதிரி இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், குரான் வந்து இந்த ஹஃப்ஸுங்கிற ஓதுனார அதுதான் குரானா. உலகம் பூரா அதை தான் அச்சிட்டு தர்றாங்களாம். சவுதியில் அட்டையில் போட்டு தர்றாங்க, ஹப்ஸுடைய கிராத்துன்னு போட்டு என்ன செய்கிறான், உலகம் பூரா அனுப்புகிறான். அந்த ஹப்ஸு யார்? பொய்யர், இட்டு கற்றவர், பொய்யர் என்று சந்தேகப்பட்டவர், பலவீனமான ஒரு ஆள், ஒரு ஹதீஸை கூட பதிவு செய்யக்கூடாது. அப்படியான ஒரு ஆள் மூலமாக குரானை நிலைநாட்ட பார்க்குறார்கள். ஏன்ப்பா உங்களுக்கு உஸ்மானுடைய முசஹப் எங்கே போச்சு? உஸ்மானுடைய முசஹப்லேருந்து அச்சிடணுன்ட்டு அதை போடுறதுக்கு பதிலாக ஹப்ஸுடைய இதுன்னு போடுறதுக்கு எவனோ சொல்லி கொடுத்துருக்காங்க. சவுதியில் அச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு கூரை இல்லை. ஹப்ஸுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம்? அப்போ அந்த அங்கே வருஷங்கிறது கரெக்ட் வருஷம் சொன்னபடி போடுறாங்க. மற்றதுக்கு வந்து ஹப்ஸுடைய இதுன்னு போடுறது என்னன்னு கேட்டால், நம்ம எதை உஸ்மானுடைய முசஹப்னு சொல்கிறோமோ அதைத்தான் வந்து ஹப்ஸுடைய அவர் பேரில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ இது வந்து அந்த வருஷங்கிறது விஷயம். அடுத்த ஆள் யாருன்னா கசாயி. இவங்கெல்லாம் சீன் அவுட் ஆகிட்டாங்க. இந்த 2 பேர் கையில் எடுத்துட்டாங்க. ஹப்ஸு வருஷங்கிற ஆள். இவர் 189 உள்ளவர். இவர் எங்கேருந்துப்பா இதை படித்தார்னு கேட்டோம்னா, கராலா ஹம்சாவிடத்தில் வந்து நெஞ்சார் அவர் ஓதி காட்டினார். ஹம்சாட்டிருந்து இவர் கற்றுக்கிட்டாரு. ஹம்சாண்டா யார்? அவர் சஹாபி கிடையாது. குரானை வந்து இவர் ஒரு ஆசிரியர்கிட்ட படித்தாராம். அதன்படி தான் நான் ஓதுவேங்கிறாரு. உன்னோட ஒன்று சில தப்பாக ஓதிருப்பாங்கள்ல, அதெல்லாம் ஏற்றுக்கணுமா? இவர் ஒரு கிராத்து ஓதிட்டாராம் அப்படிங்கிறாங்க. அப்போ அபு உபைத் என்பவருக்கு குர்ராங்கிற பாடத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கானல் கசாயி எத்தகையருள் கிராத்தி, கசாயி என்பவர் என்ன செய்வார்னு கேட்டால், பல கிராத்துகள் ஓதிருப்பாங்கள்ல, அதில் ஒன்று பொறுக்கி தேர்ந்தெடுத்து கொள்வாராம். ஃபஹதமின் கிராத்தி ஹம்சாவுடைய கிராத்திலிருந்து எடுத்துக்கொண்டு பிபாலின் ஹம்சாவுடைய சில கிராத்தை எடுத்துக்கொண்டார். ஒரு தரக்கபாலன் சிலது விட்டுட்டார். இப்படின்னு ஒரு உஸ்தாதுட்டேருந்து ஒரு குரானை கற்றுக்கிட்டாராம். அந்த உஸ்தாது சொன்னதுலேயே பாதி எடுத்துக்கிட்டாராம், பாதி விட்டுட்டாராம். மேலும் பலர் ஓதன மாதிரிலாம் தேடி பிடிச்சி இவர் ஒரு கிராத்துன்னு நினைச்சிருக்காரு உண்டாக்கி நல்லா விளையாண்டுருக்கிறாங்க. இவங்களெல்லாம் அறிஞர்கள் என்று நமக்கு என்ன செய்கிறாங்க, உளுமுழு குரானில் அறிமுகப்படுத்துகிறாங்க. பார்த்துருங்களா, குரானுக்கு 7 தொண்டாட்டினார்கள்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். எழுதப்பட்டதெல்லாம் படிக்கிறாங்க. இப்படி எழுதுறதுடைய அது விளங்கி படிக்கிறது, சிந்தித்து படிக்கிறது என்பது இல்லை. சரி, அடுத்து வந்து அபு அம்புரா இப்னுல் அலான்னு ஒரு ஆள். இவர் 70 பிறந்து 154 மரணிக்கிறார். இவர் யார்கிட்ட கற்றுக்கிட்டார் குரானை? சயீத் இப்னு ஜுபைர், முஜாஹிது, இக்ரிமா, அத்தா பின் அபி ரபா, அப்துல்லா இப்னு கசீர்னு சொல்லி இந்த 5 பேர்கிட்ட கற்றுக்கிட்டார். இவங்களில் யாரும் சஹாபி கிடையாது. அப்போ சஹாபி இல்லாத ஆள்கிட்ட போய் குரானை ஓதி கற்றுக்கிட்டாராம். அதான் கிராத்தான், அதான் கரெக்டான குரானா. உலகம் பூரா உஸ்மான் எழுதி வச்சது மக்கள் மனப்பாடம் பண்ணதெல்லாம் குரான் கிடையாதான் அப்படின்னு சொன்னோன்னே, இவருக்கு ஏதோ ஒரு தோட்டத்தில் அஜரத்து மாதிரி தோட்டத்தில் இருந்திருப்பார் இவருக்கு. அவர் சொல்ல ஏற்றுக்கணுங்க, அது ஒரு குரானை வச்சுக்கணுங்கப்பான்னு சொல்லி அவரை ஒரு 5வது காரியாக ஏற்றுக்கிட்டாங்க. அது ஒரு குரானாச்சு. அதுக்கடுத்து வந்து மதீனாவில் போய் நஞ்சார் இவர் யசீது புனு கா யஹ்யா புனு யமரு, ஷைபா பின் நஸ்ஸாஹு, யசீது புனு ரவான் 4 பேர்கிட்ட படித்தாராம். மதீனாவில் பசராவுக்கு வந்தாராம். அங்கே வந்து ஹசன் பசரி, நசிர் புன் ஆசிமு, அப்துல்லா இப்னு அபி இஸ்ஹாக் அல் பசரி, வலீத் இப்னு பஷார் அல் பசரி என்ற இந்த ஒரு 5 பேர்கிட்ட என்ன செய்யார், பசராவோட போய் குரானை படித்தாராம். அப்புறம் கூஃபாவுக்கு போனாராம். அங்கே போய் நினைஞ்சாராம், ஆசிம்கிட்ட போய் படித்தாராம். இப்படி பல பேர்கிட்ட படித்த ஒரு ஆள் இவர் அப்படிங்கிறாங்க. படித்து குரான் இதுதான் கரெக்டான குரான்னு உங்களுக்கு சொல்கிறாருங்கிறாங்க.
அதுக்கடுத்து ஆறாவது ஆளையர்னா அப்துல்லா இப்னு ஆமிருல் யஹ்சபின்னு ஒரு ஆள். இவர் வந்து ஹிஜ்ரி 21 பிறக்கிறார். கொஞ்சம் சீனியரான ஆளாக இருக்கிறார். ஆனால் இவர் யார்கிட்ட எடுத்தாருன்னு கேட்டால் முகைரா பின் அபி ஷிஹாப் என்பவர்கிட்ட எடுக்கிறாரு. அவர் வந்து உஸ்மான்கிட்ட படித்தவரான். உஸ்மான்கிட்ட இருந்து படித்த முகைரா வந்து முகைராட்ட இருந்து இவர் படிச்சுக்கிட்டார் குரானை அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அது அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் உள்ளதான்னு காட்ட பார்க்குறாங்க. ஏழாவது யாருன்னு கேட்டால் ஹம்சா பின் ஹபீப் ஹம்சா ஜய்யாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஹம்சா யாருன்னு கேட்டால் இவர் யார்கிட்டருந்துமே படிக்க கிடையாது. இவர் ஜர்ரதல் கிராத், இவர் தனித்து கிராத் ஓதனவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 7 காரிகள் இருக்காங்க. அந்த 7 காரிகளையும் ஓச்சிப்புட்டு அவங்கள ஆசிம்கிட்ட படித்தவரும் நாபிகிட்ட படித்தவரும் நினைச்சிட்டாங்க ஹப்ஸ் வருஷங்கிறவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. மீதி 5 க்ளோஸாக போச்சு. இந்த 2 பேர் மத்தியில் உள்ள 2 கிராத்தாக மாறி அதை இன்றைக்கு வரைக்கும் அதை சீர் செய்யாமல் உள்ள ஆட்சி அதிகாரம் பவர்லாம் இருந்து கூட சீர் செய்யாமல் 2 குரான் அச்சிட்டுக்கிட்டு மேற்கத்திய உலகத்துக்கு கேலி பண்ணுறாங்க. பதில் சொல்ல முடியாமல் நம்மளுக்கு வந்து சங்கடத்தை உண்டாக்குறாங்க. அது எப்படிப்பா குரான் ஆகும்? ஒரே ஒரு வருஷம்னு ஒரு ஆள் பொய்யர் இந்த மாதிரி ஓதுனது குரான் ஆயிருமா? பொய்யருங்கிறீங்க, இட்டுக்கட்டுறவருங்கிறீங்க, அவர் ஓதுனது தான் குரான்னு சொல்கிறீங்கன்னா அது எப்படிப்பான்னு சொல்லி நம்ம பதில் சொல்கிறோம். நீங்கள் எதுக்கு அதை வெளியிடுறீங்க? சவுதியிலேருந்து எதுக்கு 2 குரான் வெளியிடுறீங்க? ஒரு குரானை வெளியிட வேண்டியதானே? அது ஒரு விஷயமா இருக்குது. அதுபோக இவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்டேருந்து கற்றுக்கிட்டலாம் இந்த கிராத் உண்டாக கிடையாது. இவங்க இஷ்டத்துக்கு தான் கற்றுருக்குறாங்க என்பதற்கு நான் சில உதாரணத்தை சொல்கிறேன். மாலிகி யௌமித்தீன் அல்ஹம்து சூரா இருக்குது. இந்த மாலிகி யௌமித்தீனை வந்து 4 விதமாக ஓதிருக்கிறாங்க. ஒரு ஆள் மாலிகி யௌமிதீன்கிறாரு, ஒரு ஆள் மலிகி யௌமிதீன்கிறாரு, ஒரு ஆள் முல்கு யௌமிதீன்கிறாரு, ஒரு ஆள் மில்க் யௌமி 4 போட்டு காட்டுறோம் பாருங்கள். 4 கிராத் தான். இது 4 விதமாக ஓதலாம். அல்ஹம்துலில்லாஹ் விளையாடுறாங்க பாருங்கள். மாலிகி யௌமிதீன்னு ஓதலாம், மலிகி யௌமிதீன்னு ஓதலாம், முல்கு யௌமிதீன்னு ஓதலாம், மில்க் யௌமிதீன்னு ஓதலாம். இப்படி 4 விதமாக ஓதிருக்கிறாங்க. சரி, ஓதுறீல்ல, என்னப்பா ஆதாரம்? ஓதுறதுக்கு என்ன ஆதாரம் காட்டணும்? இப்படித்தான் வந்து எங்கள் உஸ்தாது ஓதுனார், அவருடைய உஸ்தாது அபூ ஹுரைரா அப்படித்தான் ஓதுனார், அவருடைய உஸ்தாது வந்து இப்னு மஸ்ஊத் அவர் தான் ஓதுனார், அவர் ரசூலுல்லாஹ்ட்ட ஓதுனா இப்படி சொன்னால் தான் குரானுக்கு உள்ள ஆதாரம் ஆக முடியும். இவங்க என்ன செய்கிறாங்க? ஒன்றுக்கு ஆதாரம் காட்டுறாங்க. இப்படி மாலிக்குன்னு ஓதுருக்கார்ல, நீ எப்போ மாலிக்குன்னு ஓதுன அப்படின்ட்டு கேட்டால் குரானில் ஒரு வசனம் மாலிக்கல் முல்கின்னு வந்திருக்கிறது. 3வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தல் முழுக்க மந்தசாண்டு வரும்ல, நீ நாடியோருக்கு ஆட்சியை வழங்குவாயிண்டு, அதில் மாலிக்குல் முல்குங்கிற வாசகம் வந்திருக்கும். அந்த மாலிக்குல் முல்கு நாங்கள் மாலிக்குன்னு தானே வந்திருக்குது, அதனால் இங்கேயும் மாலிக்கு தான். எப்படி கதை? அப்போ ரசூலுல்லாஹ் இப்படி தான் ஓதுனாங்கங்கிற அடிப்படையில் உருவாக்கப்படலை. இவங்களாம் ஐடியா பண்ணுறாங்க. மாலிக்குன்னு வர மாலிக்கு குரானை தேடி பார்க்குறது, அந்த இடத்துல மாலிக்கு வருதில்ல, அப்போ இந்த இடத்துலையும் மாலிக்கு தான் ஆதாரம். இதான் ஆதாரமா? ஓ ஹுஜ்ஜத்து மன்கர மாலிக்கன், மாலிக் என்று ஓதினார்கள். அவங்களுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால் கவுலுகு மாலிக்குல் முல்க், மாலிக்குல் முல்க்குங்கிற சொல்லு தான் அவங்களுக்கு ஆதாரம். மலிக்குல் முல்க்கு நாங்கள் சொல்லப்படலை இல்லை, அதனால் மாலிக்குல் முல்க்குன்னு சொன்னதுனால அந்த மாலிக்குல் முல்க்குன்னு என்ன செய்யறதை ஓதிடணும் ஆதாரம். சரி, நீ மலிக்குல் முல்க்குன்னு ஏப்போ ஓதுன அப்படின்னு கேட்டால் மலிக்கின் நாசுன்னு வருதுல்ல, நாசு சூறாவில் புல்லவது ரப்பின் நாசு மாலிக்கின் நாசுன்னு வரலையில். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல மலிக்கின்னு வந்தால் அங்கேயும் இங்கேயும் மலிக்கும் வாங்கலாம், மாலிக்கின்னு வந்தால் மாலிக்கும் வாங்கலாம். அப்போ இது குரானை வந்து இப்படித்தான் முடிவு பண்ணுறதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூறா எப்படி ஓதுனாங்கன்னு முடிவு பண்ணுவதா? அவங்க எப்படி ஓதுனாங்க என்பதிலேருந்து அந்த கிராத்திலேருந்து முடிவு செய்யணும், அல்லது எழுத்துலேருந்து முடிவு செய்யணும். அதை விட்டுவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா லாஜிக்காக இவங்க சில காரணத்தை கற்பித்து கொண்டு மாலிக்குண்டு ஓதுறதுக்கு காட்டின ஆதாரமும் கிறுக்குத்தனமாக இருக்குது, மலிக்குண்டு ஓதுறதுக்கு ஆதாரமும் அதுவும் கிறுக்குத்தனமாக தான் இருக்குது. அங்கே மலிக்குண்டு அங்கேயும் மலிக்குண்டு இருக்கணுமா? ஒரு அங்கே மலிக்குண்டு இருந்துட்டு இங்கே மாலிக்குண்டு இருக்கக்கூடாது. என்னண்டு இதை ஓதுனார் ஜிப்ரீலு, இதை என்னென்று ரசூலுல்லாஹ் மனப்பாடம் பண்ண சொன்னாங்க, அப்படி சொல்லணும். மாலிக் யௌமித்தீன் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோமா? இது வாழையடி வாழையாக வருதா? அதான் குரான். அதை ஆதாரமாக காட்டுற விட்டுவிட்டு மாலிக்கல் முல்குண்டு அந்த வசனத்தில் சொன்னீங்கல்ல, அது மாதிரி இங்கேயும் மாலிக்குன்னு சொல்லுங்கிற ஒரு ஆள். மலிக்கின் நாசுன்னு சொன்னீங்கல்ல, அதனால் அங்கேயும் மலிக்குன்னு சொல்லும். இதுதான் ஆதாரமா? 7 கிராத்துடைய லட்சணத்தை பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி வந்து முல்க்குன்னு சொல்கிறது, மில்க்குங்கிறது அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் கிடையாது. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் இருக்குல்ல, அந்த சிராத்துங்கிற வார்த்தையில் சாது தானே இருக்குது.
இந்த சாதில் ஒரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னா சீனை போட்டு இஹ்தின சிராத்தல்னு என்ன செய்கிறாங்க, சீனை போட்டு ஓதலாம்ன்றாங்க. ஒரு எழுத்தே மாற்றுறாங்க பாருங்கள். இன்னொரு சாரார் வந்து ஜிரா ஜிரா ஜே, அதாவது அஸ்ஸிராத்துன்னு ஒன்று, அஸ்ஸிராத்து ஒன்று, அஸ்ஸிராத் ஜெட்டு போட்டு அஸ்ஸிராத்து ஒன்று, இன்னொன்று இஸ்மாம். இஸ்மாம்னா அதாவது ரெண்டுக்கு நடுவில், அதாவது சீனுக்கும் சாதுக்கும் சீனுக்கும் நடுவில் உச்சரிப்பு. அது என்ன உச்சரிப்புன்னு தெரியல எனக்கு, அது கிராஸ் பண்ணி ஓதுறது. அப்படி ஒரு விதமாக ஓதிருக்கிறாங்க. என்னத்துக்கு இந்த வேலை உங்களுக்கு? சிராத்துன்னு சாது தானே போட்டு எழுதியிருக்கு, சிராத் அல்லதுன்னு சாது போட்டு எழுதியிருக்குதா, சாது போட்டு ஓத வேண்டியது தானே. அப்போ அது பாருங்கள், இஃப்தலஃபி ஃபி கௌலிஹி அஸ்ஸிராத், சிராத் என்ற சொல்லே முரண்பாடு கொள்கிறார்கள். ஃபிஸ்ஸீனி ஒ சாதி ஒ ஜாயி ஒல் இஸ்மாமி, சீன் வச்சு ஓதலாம், சாது வச்சு ஓதலாம், ஜே வச்சு ஓதலாம், இஸ்மாம் பண்ணி ஓதலாம்னு நினைச்சிருக்கிறாங்க. அதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்னு கசீர் எப்படி ஓதுறாரு? இஹ்தின சிராத்தன்னு சீன் வச்சு ஓதுறாரு. இப்னு கசீர்னா அந்த ஏழில் ஒரு ஆள் இப்னு கசீர் இருக்காரு. அவர் ஓதுறாரு எப்படி? அஸ்ஸிராத்த என்று பிஸ்ஸீனி ஃபி குலில் குரான் முழுசும் எந்த இடத்துலாம் சிராத்துன்னு வருதோ அது பூராத்தையுமே சாதை பூரா சீனாக்கி விட்டுறாரு அவர். இப்படி அவர் ஓதியிருக்கிறார். அதே மாதிரி வந்து அபு அம்ருங்க என்பவரும் சிராத்தின் சீன் வச்சு தான் ஓதியிருக்கிறார். அதே மாதிரி வந்து அதே இப்னு கசீரை வந்து சாது வச்சு ஓதினார் என்று சொல்லி ஒரு ஆளை சீன் வச்சு ஓதினார்னு ஒரு அறிவிப்பு. அதே இப்னு கசீரை வந்து சாதை வச்சு ஓதினார் என்றும் என்ன செய்கிறது அறிவிப்பு இருக்கிறது. அதாவது இன்னொருத்தர் ருப்பமா கரா பிஸ்ஸினி ருப்பமா கரா பிஸ்ஸாதி, சில நேரத்தில் சீன் வச்சும் ஓதுவார், சில நேரத்தில் சாது வச்சும் ஓதுவார், ரெண்டும் ஓகே. அப்போ உச்சரிப்புலாம் வந்து மாறுமேண்டு அதை பற்றிலாம் கவலை இல்லை, அது ஒரு கிராத்துன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அபு அமருங்கிறவர் சொல்கிறாரு அன்னஹு கரா ஜிராத்தன்னு ஓதியிருக்கிறார் பிஸ்ஸாய், ஜேயை போட்டு ஜிராத்துன்னு ஓதியிருக்கிறாராம், ஹாலிசத்தன் பியூரா ஜேயை போட்டு ஓதியிருக்கிறார். அப்போ இது வந்து இப்படியெல்லாம் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்பதற்கு வந்து இப்படியும் செய்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எக்ரோ பைன சாதி ஒ ஜாய், சாதுக்கும் ஜேக்கும் நடுவில் வச்சு ஓதியிருக்கிறாங்க. ஹம்சாங்கிறவர் ஓதியிருக்கிறார். அது ஜேன்னு சொல்ல இல்லாது, சாதுன்னு சொல்ல இல்லாது, அதுக்கு நடுவில் நாக்கை வளைச்சி ஓதியிருக்கிறாங்களாம். இப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை வந்து எழுதி காட்ட இயலாது. எவ்வளோ 70 கிதாபு ஜேக்கும் சாதுக்கும் நடுவில் உச்சரித்தாருங்கிறதுக்கு அதுக்கு ஒரு எழுத்து இருக்கணும்ல, அதை எழுதி காட்ட இயலாது, உச்சரித்து தான் காட்ட இயலுங்கிறாரு. அது என்னென்று உச்சரித்தாங்களே தெரியல, அப்படி ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது அலைஹிம் சிராத்தல்லதீன அன்னம்த அலைஹிம். இந்த அலைஹிம் என்பதை வந்து அலைஹிம்னு தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க. இதை வந்து அலைஹிம் என்றும் ஓதலாம், அலைஹும் என்றும் ஓதலாம். ரெண்டு கிராத். எப்படி? அலைஹும் ஒன்று, ஒரு அல்ஹம்து சூராவுக்கு எத்தனை விளையாட்டுன்னு பாருங்கள். அலைஹும் என்று ஒரு கிராத் தான். இப்போ அலைஹும் அலைஹும்னு ஓதியிருக்கிறார் பி லம்மில் ஹாய், ஹேக்கி லம்மு போட்டு ஓதியிருக்கிறார் ஹம்சாங்கிறவர். அலைஹும் மட்டும் இல்லை, இலைஹும் லதைஹும்னு வருது எல்லாத்துக்குமே என்ன செய்கிறதுனா அலைஹும் என்று லம்மு வச்சதுனால அலைஹுமுக்கு மட்டும் ஓத மாட்டாராம். இலைஹிம்னு வந்தால் இலைஹும் படிப்பாராம், லதைஹிம்னு வந்தால் லதைஹும் என்று அவர் படிப்பாராம். அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா இடத்துலையும் அப்படி ஓதியிருக்கிறாரு. யார்? ஹம்சாங்கிற 7 காரில் ஒரு ஆள் ஹம்சாங்கிற அப்படி ஓதிவிட்டார். மற்ற காரியெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அலைஹிம்டே ஓதியிருக்கிறாங்க. இது என்ன? ஒரு சின்ன அல்ஹம்து சூரா, தாய் சூறாவில் இப்படி ரெண்டா, கைரில் மகதூபி அலைஹிம்ங்கிறத கைரீந்து சிலர் ஓதியிருக்கிறாங்க, கைரேண்டு ஓதியிருக்காங்க சிலர். கைரில் மகதூபி ஒரு கிராத்து, கைரல் மகதூபிங்கிறது ஒரு கிராத்து. அப்போ ஜர்ரு செஞ்சு ஓதுனாலுக்கு யார்? கைரிங்கிறது நாஃபி, ஆசிமு, இப்னு ஆமிர், ஹம்சா, கசா இவங்கெல்லாம் கைரின்னு ஓதியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து ஹலீல் இப்னு அப்துல்லா இப்னு கசீர் என்ன ஓதுறாருன்னு கேட்டால் கைரல் மகலூபின்ற ஃபத்தை வச்சு ஓதுறார். அப்போ இந்த கிராத் என்கிற பெயரில் ஒரு அல்ஹம்து சூராவுலேயே நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 விதமாக ஓதியிருக்கிறாங்க. ஒரு 4 இடத்துல வந்து முரண்படுறாங்க. ஒரு ஒன்றையும் 4 முரண்பாடு, 2 முரண்பாடு வருகிறது. சாதா, சீனா, ஜேயா அது மாதிரிலாம் ஓதியிருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து கிராத் என்கிற பேரில் அந்த காலத்தில் வந்து ராகமாக ஓதுவாங்களா, அதுக்கு என்ன ராகம் போட்டு இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்துல் பாசித்துடைய கிராத்துன்னு எகிப்தில் ஒரு ஆள் இருந்தான், அந்த அளவு ஓத விடுவாங்க. இந்த ஆள் என்ன செய்வார்னு கேட்டால் இந்த மாதிரி படித்து வச்சுக்கிடுவார், மும்பட்டையும் ஓதுவார். அவதான் பெரிய காரி. என்ன காரி?
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மலிகி யௌமித்தீன் ஒருக்கா ஓதுவான். மறுபடி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அதே மாதிரி ஓதுவான். மறுபடி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் முல்கி யௌமித்தீன்மா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மில்கி யௌமித்தீன்மா. அப்போ இப்படி எதெல்லாம் இவனுக்கு கிராத்துன்னு சொன்னாங்களோ அம்புட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓதுற அது பெரிய காரி. உலகத்தில் பெரிய காரியார் எகிப்துடைய அப்துல் பாசித்து கிராத்தும்பாங்கள்ல, அந்த அப்துல் பாசித்து கிராத்துனா இதுதான். என்னது, ஒரு விஷயத்தையே எத்தனை விதமாகலாம் இவன் எல்லாம் ஓதிருக்கிறானா அதெல்லாம் குரான் ஆகுமா? குரான்கிற ஒன்று தானேங்க. ஒன்றையே இந்த அறிஞர்களுக்கு பேரில் கூத்தடிச்சிருக்கிறாங்க. அது என்னமோ குரான்கிற அங்கீகாரத்தை கொடுத்து இவங்க ஓதக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதனால் இந்த 7 கிராத்துங்கிற ஒரு விஷயம் இப்படி கிடையாது. நம்ம குரான்டா என்ன, இதெல்லாம் மேற்கத்திய உலகம் இதெல்லாம் உங்களை கேள்வியை கேட்பாங்க. இவங்க எடுத்து பிரிண்ட் எடுத்து விடக்கூடிய வச்சுக்கிட்டே கேட்பாங்க. ஒரே பதில் என்னென்னு கேட்டால், குரான் என்பது இவங்க அச்சிடுறது ஆட்சியில் உள்ளவன் என்னத்தையே செய்வான், அது அல்லடா எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு என்ன, உஸ்மான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எழுதப்பட்டுருச்சு குரான், எழுத்தர்களை வச்சு எழுதிட்டாங்க. அபூபக்கர் அவர் காலத்தில் அதை விடுபட்டதெல்லாம் சரி பண்ணி ஒழுங்குபடுத்திட்டாங்க. உஸ்மான் காலத்தில் பிரதி எடுத்துட்டாங்க. எடுக்கப்பட்ட பிரதிகள் உலகத்தின் பல பாகங்களுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த பாகங்களில் அந்த பிரதிகளில் சில பிரதிகள் இன்றைக்கு வரைக்கும் பல மியூசியங்களில் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. ரஷ்யாவுடைய தாஷ்கண்டில் இருக்கிறது. அதே மாதிரி துருக்கி தலைநகர் இஸ்தம்பூல்னா அந்த கான்ஸ்டாண்டினோபிள் மாங்கல்ல அந்த ஊர் இஸ்தாம்பூல்னு இருக்கிறது. அந்த பிரதி இருக்கிறது. அந்த பிரதியில் உள்ளபடி இது அச்சிடப்பட்டிருக்கு. இதுதான் குரான். இது அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார்லாம் குரான் ஆகாது. அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்டா முடிஞ்சு வச்சு பதில் வழங்குதா. நம்ம குரான்ங்கிறது ஹதீஸ்லேயே இப்படி குழப்பம் இல்லைங்க, குரானில் அவ்வளோ குழப்பம் பண்ணி வச்சுருக்காங்க. அல்ல குரானை பாதுகாத்தோம்னு சொல்கிறானே, அதெல்லாம் கேலி கூத்தாக்கி 7 கிராத்துன்னு ஆக்கி என்ன செய்கிறது, குரானையே அர்த்தமற்றதாக்குற வேலை அம்புட்டு செஞ்சு விட்டு என்ன செய்கிறாங்க, உலுமுல் குரான்கிற படத்தை தான் நாங்கள்லாம் படிப்போம். உலுமுல் குரான் இருக்குது பற்றிலாம் அந்த அறிஞர்கள் எவ்வளோ சேவை செஞ்சுருக்கிறார்கள். இது சேவையா? என்ன நீ எப்படி முஜாஹித்தை போய் நீ ஏன் படித்த? முஜாஹித் யார்? அவர் என்ன சஹாபியா? ஒரு குரானுடைய கிராத்தை சொல்வதாக இருந்தால் ஒரு 50 சஹாபிட்டையாவது ஓத கேட்டான்ட்டு உனக்கு சொல்ல தெரிஞ்சால் தான் நீ அதை கிராத்துன்னு சொல்லணும். முஜாஹித் ஓதி காட்டினாராம், அதனால் நாங்களும் ஓதுனோம், அது ஒரு கிராத்து. அவர் என்ன மாதிரி ஓதுனாரோ தப்பாக ஓதுனாலும் அது கிராத்துன்னு ஆக்குறாங்க. இந்த மாதிரியாக உள்ள விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். உலுமுல் குரான் சம்பந்தமான மற்ற விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.